ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கேரளாவில் வந்து எப்படி வந்து வீடு இருக்கும் அப்படிங்கிறத ஒரு மினி டூர் மாதிரி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் என்னோடய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக கிடச்சிட்டே இருக்கும். ஸோ கேரளாவில் வந்து என்ன அப்படின்னா ரூம்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பெரிய பெரிய ரூம்ஸாக தான் இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி வந்து நிறைய விண்டோஸ் வந்து நிறையா வச்சுருப்பாங்க. என்னோடய ஏர் வந்து நல்லா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக விண்டோஸ் எங்கே பார்த்தாலும் என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய சுற்றி விண்டோஸ் தான் நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ இந்த விண்டோஸ் வழியாக பார்த்தோம் அப்படின்னா நல்ல ரோடெலாம் நமக்கு நல்லா தெரியுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கிச்சன். ஸோ கிச்சனும் ஓரளவுக்கு இருக்கும். இங்கே வந்து மோஸ்ட்லி கிச்சனில் வந்து நிறைய வந்து விறகு வச்சு நல்லா விறகடுப்பு அதில் வந்து சமைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிச்சன் வந்து இங்கே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. நான் வந்து விறகடுப்பில் வந்து சமைக்காதனால ஸோ கேஸே நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா பக்கத்துலேயே வந்து என்ன அப்படின்னா ரூம்ஸ் வந்து இருக்குது. ஸோ கெஸ்ட்டு யாராவது வந்தாங்க அப்படின்னா ஸ்டே பண்ணிக்கிறதுக்காக இந்த ரூம்ஸ் வந்து இருக்குது. இதுலேயே செப்பரேட்டாக கிச்சன் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நமக்கு யூஸ் பண்ண தேவை கிடையாது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ரூம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து அது பக்கத்தில் இன்னொரு ரூம். பையன் வந்து விளாண்டுட்டுருக்கான். இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே நிறைய விண்டோஸ் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கேருந்து ரோட்டில் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது போகிற வரவங்க ஸோ மெயின் ரோட்லேயே இந்த வீடு இருக்கா அப்படிங்கிறதுனால நல்ல எனி டைம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நல்லா ஒரு வேடிக்கை பார்த்துக்கலாம் நம்ம. அடுத்து அப்படியே நம்ம வெளியில் வர்றோம். ஸோ வெளியில் வரும்போது வெளில வந்து ஒரு பால்கனி இருந்துச்சுல. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல ஒரு வெராண்டா மாதிரி நிறையா ப்ளேஸ் வந்து விட்டுருப்பாங்க இங்கே. ஏன்னா நிறைய தோட்டங்கள்லாம் நிறையா வச்சுருக்காங்கல்ல, அதனால் நிறையா ப்ளேஸ் வந்து இங்கே வந்து விட்டுருப்பாங்க. இது வந்து என்னென்னா அந்த மேலே ஏறி வர படிக்கு சைடில் இருக்கக்கூடிய ஒரு வழி. இந்த வழியாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்துக்கலாம். பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா வளர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 500-1000 வெத்தலை இருக்கிற மாதிரி என்ன இருக்குது அப்படின்னா வளர்ந்துருக்கு. ஸோ வீட்டை சுற்றி எப்படின்னா எப்போயுமே பச்சை பசேல்னு நல்ல ஒரு தோட்டமாக தான் இருக்கும். பின்னாடி என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா கப்பக்கிழங்கு வந்து இங்கே நிறைய வந்து விளைவிப்பாங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இதான் என்னென்னா மாடிக்கு போகிற வழி. அதாவது இதுக்கு மேலே வந்து ஒரு மொட்டை மாடி இருக்குது. கேரளாவில் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் கப்பக்கிழங்கு வந்து நிறைய வந்து விளைவிப்பாங்க. பின்னாடி வந்து அதை வந்து இன்னும் ஒரு 5-6 மாதத்தில் நல்லா கப்பை வந்து நல்லா விளைஞ்சிரும். பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மரங்கள் நிறைய வாழை மரம் அதெல்லாம் போட்டிருப்பாங்க. சுற்றி இங்கே பார்த்திங்கன்னா சென்டராக ஒரு வீடு இருக்கும். சுற்றி மரம் செடி கொடிகள் தான் நிறையா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வளர்த்துருப்பாங்க. நல்ல ஒரு பார்க்குறதுக்கே ஒரு பச்சை பசேல்னு ஒரு வியூ வந்து நல்லாயிருக்கும் பார்த்திங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா தென்னை மரம் வந்து வளர்ந்துருக்கு. ஸோ வீடெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூடார மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வெயில் வந்து படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இது வந்து கேரளாவில் வந்து எந்த ஏரியான்னு பார்த்திங்கன்னா பந்தலம், அதாவது பத்தனந்திட்டா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பந்தலம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ், அதாவது ஒரு இடம். அதுலேருந்து தான் இந்த வீடு வந்து இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து மொட்டை மாடி. ஸோ மொட்டை மாடியும் நல்ல ஒரு வியூ நம்ம கொடுக்குது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக சன்னு வந்து அது வர்றது, உதிக்கிறது, மறையிறது, சன்ரைஸ் சன்செட் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஸோ மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வியூ வந்து கொடுக்குது. ஸோ ஆப்போசிட்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா அதே மாதிரி ஒரு வீடு இருக்குது. சுற்றி பார்த்திங்கன்னா இங்கே இதே தான் ஒரு ரோடுன்னு பார்த்திங்கன்னா அங்கங்கே என்ன இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு வீடு வந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.